ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏகே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மாற்றங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப முகூர்த்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க, அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், அதே போல் இந்த 12 ராசிக்கு கிரகங்களும் எப்போ சேர்ந்து அவங்களுக்கு நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இந்த தை மாதம் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை இல்லை, உறநிலை ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், ஒரு வேலை கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு வேலை, அல்லது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி, சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது 12 ராசிக்குமே சரி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள், உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவர் திருநாள் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் கை கொடுக்கும். அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது. அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது. தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான், சிலவங்க பழனிக்கு தான் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் தலம் இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த 12 ராசி சொல்லையில் சொல்கிறேன். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். எதுவுமே தை மாதம் வரக்கூடியது. ஏன்னா இப்போ மார்கழிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபடுறது, ஆன்மீகத்தில் போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதம் தான் தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம். ஸோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கலியுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க. அதே போல் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தை மாதம் 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், தை 23 ஒரு முகூர்த்தம், தை மாதம் 25 ஒரு முகூர்த்தம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சுப முகூர்த்த தினங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள். பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடியவங்க, மாடு போன்று உழைக்கக்கூடியவங்க, எல்லாருக்குமே உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்க, கலகலன்னு பேச்சு இருக்கும். அதே போல் எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பலன் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்க போகுது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தை மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசிலன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தலம் சொல்லக்கூடிய மகர வீட்டில் அமர்ந்திருக்கார். கூடவே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். சூரிய பகவான், புதன் பகவான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் கேது. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக சித்தர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் மகாலட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் ராசினா அமரனால கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய தொகை, அதாவது
அரசு சார்ந்த விஷயத்தில் எதுவும் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லை லோன் போட்டிங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருக்கேன், இல்லை கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அரசு சார்ந்த விஷயமா இருந்தால் இன்னமும் குயிக்காக உங்களுக்கு இந்த மாதம் கிளிக் ஆகுங்க. அதே போல் மாமை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் பெண்கள் சப்போர்ட் நிறையா அந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கடவுள் கூட உள்ள அன்னோனியம் அதிகமாகக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் இருக்கும். அதே போல் ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமைப்பு, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உத்திரராசியில் போகும்போது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்து அமையுங்க. அதுவும் அரசு லோன் வீடு இது மாதிரி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா லோன் வீடு கூட கிளிக் ஆகி லோன் வீடு வந்து கட்டக்கூடிய அமைப்பு தை மாதம் இருக்கும். சில பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, லோன் வீடு போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து தடங்களாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளிக் ஆகி அதுக்கூட வேலைகள் நடக்கக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் இருக்கும். அதே போல் திருவோணம் சார்ந்த இதில் போகும்போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இவ்வளோ நாள் திருமணம் வந்து தோஷமாக இருக்குது, இல்லை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை நாங்கள் போய் பார்க்கக்கூடிய பொண்ணு கல்யாணம் ஆகிறது எங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கிரும். அதாவது ஏதோ ஒரு வகையில் ஆலோசனை, அதாவது குரு பகவான் சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு அது அறிவுரையை சொல்லி அந்த மூலமாக திருமண ஏற்பாடுகள் தோஷங்கள் நீங்கி அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குங்க. அதே போல் அவிட்டத்தில் போகும்பொழுது உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள், நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், சொந்தமாக ஒரு மண்மனை நம்ம பேரில் வாங்கணும், இல்லை பூர்வீக சொத்து வந்து வேணும், பிரச்சனையாக இருக்குங்க, அது கேஸ் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நடக்குமா, அது நம்ம கை கொடுமா நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சேர்ந்துருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனையாலும் சரி, சொத்து சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கிரீடம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த தை மாதங்கிறது உங்களுக்கு இந்த உங்களோட ராசிநாதன் அந்த 3 நட்சத்திரம் செல்லும் பொழுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து ஒரு சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டால் அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே சகலத்துக்கும் அவர் தான். பணத்தை அவர் சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா தடுக்கவே முடியாது. அவர் அளவுக்கு மீறிய பணத்தை கொடுத்துட்டே இருப்பார், எந்த வகையிலையும் பணம் வரும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் வந்து ஏதோ 3 அஷ்டம் 3 லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு சுக்கிர தசைன்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிர பகவான் வந்து அந்தளவுக்கு கொடுக்க நினச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது, அந்தளவுக்கு நிறையா கொடுப்பார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்குது. கடன் மனைவி பிரச்சனை நீங்கிடும். அதே போல் புதிதாக வேலை தேடக்கூடியவங்க, அரசு வேலை எதிர்பார்க்குறவங்க, அரசு வேலை கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய பாக்கியஸ்தானம் சொல்வது 9ஆம் பாகம் தான் ஜாதகத்தில், சரிங்களா? ஸோ நமக்கு வர வேண்டியது அது நமக்கு வந்தே தீரும். இந்த மாதம் உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்திலே நீங்கள் போய் அமர்வதனால கண்டிப்பாக வந்துடுங்க. அதே போல் உங்களுக்கு இயற்கை, அதாவது மாத பலனோட உங்களுக்கு சனிப்போ நல்ல இடத்துல இருக்கிறனால புதிதாக வேலை பார்க்க தேடக்கூடியவங்க, ஒரு ப்ரைவேட் வேலையாச்சும் கிடைக்குமா, இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு தை மாதம் வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமையும். அதே போல் சுய ஜாதகமும் ஒன்று இருக்குது, சரிங்களா? இது வந்து மாத பலன்கள். மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி உங்களை இழுத்து சொல்லும் அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். தசா புத்தி தான் முக்கியம். நமக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை வச்சு தான் நம்மளுடைய காரியங்கள் வெற்றி தோல்வி இருக்குது. ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தை மாத பலன்கிறது நான் சொல்ல விஷயங்கள் வந்து இழுத்து சொல்லும். ஸோ அதே போல் நீங்கள் உங்கள் நேரம் தசாபத்திங்கிறது நம்ம நேரம் லக்குன்னு சொல்லும்ல, அதுதான். ஸோ அதையும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதை கேட்டார் போல் முடிவெடுங்கள். கண்டிப்பாக தை மாதம் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும். அதே போல் நீங்களும் வந்து தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக முருக வழிபாடு செய்வது நல்லது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா தை மாதம் உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை வந்து கொடுக்கும். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, தடையாக இருந்தாலும் சரி,
ஒரு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லைன்னு சொல்கிறக்கூடியவங்கள கூட அது மாற்றி உங்களை நல்வழியில் படுத்தும். ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி திருச்செந்தூர் போக முடியாட்டியும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் எதாவதுனாலும் சரி, அங்கே போயிட்டு தைப்பூசணிக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும்.